பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஒரு பஞ்ச் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேண்டை எடுத்துடணும். பேண்டை எடுத்துகிட்டு பாருங்கள், இதெல்லாம் அழுங்காமல் பிரிக்கணும். இதை வந்து நீங்கள் இப்படி கையிலேயே வச்சுக்கணுன்ட்டு சிக்கு விழுந்துடும். பாருங்கள், இதை நம்ம இப்படின்னு இழுத்தோம்னாவே இது பர்ஸ் த்ரெட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இப்படின்னு பண்ணாவே வந்துடும். சரிங்களா? நீங்கள் கட் பண்ணவோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை, பண்ணாவே வந்துடும். பாருங்கள், இங்கே ஒரு நாட்ஸ் இருக்குது. எல்லா நாட்ஸும் இப்படி இந்த ஒரு நாட்ஸை எடுத்ததையுமே நான் பாருங்கள் எப்படி இந்த ட்ராவில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதே போல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ட்ராவில் வந்து ஃபுல் ரவுண்டு நம்ம போட முடியாது. அதனால் வந்து நான் இப்படி ஒரே ஒரு பார்ட், அதாவது இப்படி பிரிக்கிறோம் இல்லைங்களா, இந்த பார்ட் இப்படி பிரிக்கும் போதே நான் வந்து இதையே பாருங்கள், இதை பிரித்ததையும் நான் இப்படி மாட்டிடுவேன். மாட்டிட்டு தான் நான் அடுத்த பார்ட்டாகவே பிரிப்பேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பார்ட்டை நான் பிரிச்சுட்டு மாட்டிட்டு அப்புறம் தான் அடுத்த பார்ட்டை பிரிப்பேன். பிரிச்சுட்டு அப்புறம் நம்மளோட எண்டு இது உருகிறதுக்கு எந்த இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிப்பேன். கொஞ்சமாக நம்ம இடையில ஏதாவது ஒரு த்ரெட்டு நம்ம வந்து சிக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவதுக்குள்ளே மாட்டி வருதுன்னா இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த ரவுண்ட் வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் கீழே உருவி போட்டிருந்தேன், அதை சுற்றிட்டுருக்கேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரோல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஒரு 10 ரவுண்ட்ஸ் அப்படி வந்து ஃபஸ்ட்டே உருகி போட்டுருவேன். போட்டு அதுக்கப்புறமா தான் நான் சுற்றுவேன். ஏன்னா ஒவ்வொரு சுத்தாக பண்ணிட்டு நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள், நான் உருகி போட்டது இது வரைக்கும் சுற்றிட்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த த்ரெட் இருக்குங்களா, ஒன்றும் பண்ணலை. இந்த ட்ராவலையும் இப்படி வந்து பாருங்கள் அப்படியே சுற்றி வருது. நம்ம இழுக்கவே கூடாது. அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே சுற்றி அப்படி பொறுமையாக எடுக்கணும். இந்த எடுக்கிறத மட்டும் நம்ம அவசரப்படாமல் அந்த ட்ராவில் ஃபுல் இது ஹேங்க்கும் மாட்டியிருக்கணும். அவசரப்படாமல் பொறுமையாக எடுக்கணும். ஒரு 10 ரவுண்ட் அப்படி வந்து நம்ம த்ரெட்ஸை வந்து எடுத்து விட்டுறணும். பாருங்கள், நான் ஒரு 10 ரவுண்ட் அப்படியே எடுத்து விட்டுருவேன். பொறுமையாக நிதானமாக எடுங்க. ஏன்னா சிக்கு விழுந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும். பாருங்கள், மாட்டி விட்டுட்டு இப்படி பொறுமையாக நம்ம வந்து அது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரோல்ஸில் கிடைக்காது, இந்த மாதிரி ஹேங்கில் தான் கிடைக்கும். அதை வாங்கி தான் நம்ம இதை சுற்றணும். நம்ம வந்து ரோல்ஸில் வாங்கினோம்னால இது கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே உள்ளே விட்டு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல சிக்கு வந்துடும் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக பார்த்து எடுங்க. ஏன்னா ஒரு சிக்கு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிக்கை நம்ம கிளியர் பண்ணி முடிக்கிறக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஆயிரும். பாருங்க, நான் இந்த மாதிரி கொஞ்சமாக உருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் இந்த ஃபுல் பண்டிலும் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 ஹேங்ஸ் வந்து பால் பண்ணி வச்சுட்டு இப்போது, ஏன்னா இது வந்து த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப தின்னாக இருக்கும். பாருங்கள், 1.5 mm தான் நம்மளுக்கு வந்து திக்னஸ் இருக்குது. அப்போது நம்ம வந்து 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒன்றாக்கணும். பாருங்கள், நான் 3 பால்ஸை வந்து ஒன்றாக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸையும் நான் ஒன்றாக்கிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு திக்னஸ் வந்து அப்போ நல்லா கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து பால் மேக் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் பாருங்கள், 3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஒன்றாக்கிட்டேன். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. ஹூக் பாருங்கள், ஹூக் வந்து நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், 4 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எப்பவும் போல் நம்ம எப்படி சுற்றிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அந்த 3 த்ரெட்ஸும் நம்மளுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு வரணுங்க. சுற்றிட்டேன், ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு 55 செயின்ஸ் போடுங்க. 55 பாருங்க, 1 போட்டாச்சு, 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55. ஓகேங்களா? பாருங்கள் 55 போட்டாச்சு. நான் ஹூக்கை விட்டு வெளியே அதாவது த்ரெட்டை விட்டு ஹூக்கை வெளியே எடுக்கவே இல்லை. வெளியே எடுக்காமல் கண்டினியூஸாக இப்படி நீங்கள் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? நீங்கள் ஹூக்கை விட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செயின் போடக்கூடாது. இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த 55ங்கிறது உங்களுக்கு ஹூக்குள்ளேயே இருந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? இந்த ஹூக்குள்ளேயே வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வரணும். இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கு. திக்னஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதுக்கு அடுத்தது பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இந்த பொசிஷனில் தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நான் அடுத்தது சிங்கிள் க்ரூஷே போட போகிறேன். சிங்கிள் க்ரூஷே நார்மலாக நம்ம எப்படிங்க சிங்கிள் க்ரூஷே போடுவோம்? இப்போ நம்ம 55 போட்டிருக்கோம். அந்த 55ஐ விட்டுருங்க. என்ன பண்ணியிருக்கோம்? 55 செயின்ஸ் போட்டிருக்கோம். அந்த லாஸ்ட் செயின் கவுண்ட்டு தான், இந்த செயின் கவுண்ட்டு தான் நம்மளுக்கு 55. அதை விட்டுட்டு அடுத்தது 54ல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம வந்து நார்மலாக சிங்கிள் க்ரூஷே போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கேப்பில் விட்டு போடுவீங்க. இதுதான் நம்ம நார்மல் சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? ஆனால் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா திக்காக வேணுங்கிறக்காக இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பினோம்னா நம்மளுக்கு தெரியுது. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? எப்படி தெரியுது? திருப்பும்போது இங்கே ஒரு மேடு மாதிரி தெரியுதா? இங்கெல்லாம் தெரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சென்டரில் அந்த மேடு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதுக்குள்ளே இப்படி விடணும். இந்த 3 த்ரெட்ஸையும் சேர்த்து விடுங்க. விட்டுட்டு அப்படியே இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ நம்ம எதில் சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோம்? 54th ஸ்டிச்சில். நல்லா பாருங்கள். இந்த பின்னாடி பாருங்கள், இந்த இது ரெண்டும் வந்து இந்த செயின் மாதிரி தெரியுதுங்களா? இதுக்கு மேலே ஒரு மேடு மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள், இப்படி தனியாக இதுக்குள்ளே இப்படி விடணும். ஃபஸ்ட் ரோ மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம, ஏன்னா சன்னமான ஹூக்குனா டக்குன்னு நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஹூக் வந்து மொந்தமாக இருக்கிறங்காட்டிக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம், அதுவும் 3 த்ரெட்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? 2 த்ரெட்ஸ் சிங்கிள் த்ரெட்னால் ஈஸியாக பண்ணிக்கலாம். 3 த்ரெட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் பொறுமையாக விடணும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும். நம்ம இப்படி பண்ணும்போது திக்னஸும் கிடைக்கும், ஃபினிஷிங் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி மேட் இருக்குங்களா? அதில் உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மேடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே விட்டு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இந்த மேடு மாதிரி இருக்குங்களா? இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்து சிங்கிள் க்ரூஷே. இப்போது இந்த சிங்கிள் க்ரூஷே எவ்வளோ டைட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம போடுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. அந்த 3 த்ரெட்டையும் நீங்கள் ஈவனாக பிடிச்சிட்டு வரணும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்படி விரல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டிங்கனாவே வந்துடும். அது ஸ்டிச்சஸ் வந்து லூஸாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் டைட்டாக போட்டிருக்கிறங்காட்டிக்கு தான் எனக்கு இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா நம்ம அந்த ஒரு ஸ்டிச்சுக்கு திருப்பிட்டோம்னா போதும். மற்றபடி எல்லாமே அப்படியே திரும்பியே தான் நிற்கும். பாருங்கள், இதே மாதிரி உங்கள் ஹூக்கில் ஒவ்வொரு டைம் எடுக்கும்போது இந்த மாதிரி 3 லூப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டுவாங்க. டோட்டலாக 54 சிங்கிள் க்ரூஷஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பேக்கில் தான் போடணும். இந்த பேக்கில் தெரியுதுங்களா? இந்த மேடு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதுக்குள்ளே தான் விடணும். சரிங்களா? இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வராங்க. டோட்டலாக 54 சிங்கிள் க்ரூஷஸ் இருக்கணும். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு.
லாஸ்ட்டு ஸ்டிச் பாருங்கள். ஓகேங்களா, இந்த லைன் மட்டும்தாங்க நம்மளுக்கு எப்படி இருக்கும், மற்ற லைனில் நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து ரொம்ப திக்னஸாக வரதுக்காக நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 54 இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 கரெக்டாக நம்மளுக்கு 54 வந்தாச்சு. ஓகேங்களா, இனி ஒரு ரெண்டு மட்டும்தான், 2 ஸ்டெப்ஸ் 2 ரோஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அடுத்ததெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா, பாருங்கள், ஒரு நல்லா பாருங்கள். இப்போ நம்ம 54 முடித்ததையும் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு எல்லா இடத்துலையும் திருப்பும் போது ஒரு செயின் போட்டு திருப்பணுங்க. இப்போ நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு இந்த பின்னாடி இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் க்ரூஷே, டோட்டலாக 6 சிங்கிள் க்ரூஷே போடுங்க. 1 2 சிங்கிள் க்ரூஷே, 3 சிங்கிள் க்ரூஷே, 4 சிங்கிள் க்ரூஷே, 5 சிங்கிள் க்ரூஷே, 6 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, என்ன பண்ணோம், 6 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டு திருப்பினா பேக் லூப்பில் 1 2 3 4 5 6 6 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஹெச்டிசி இப்படி சுற்றி ஒரு சுற்று பாருங்கள். ஹூக்கில் த்ரெட்டை ஒரு சுற்றி பேக் லூப்லையே விடுங்க. பாருங்கள், பேக் லூப்பில் விட்டாச்சு. அப்படியே இழுத்துட்டு அந்த 3 ஸ்டிச்சும் இந்த 3 ஸ்டிச்லேயும் ஒரே டைமில் இழுத்துருங்க. அதாவது இதுக்கு பேர் ஹாஃப் டிசி. ஓகேங்களா, இதே பேட்டர்ன் தான் இந்த பேக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு சுற்றுறோம், பேக் லூப்பில் விடுறோம், அப்படியே எடுக்கிறோம். இப்போ 3 லூப் இருக்குது இல்லைங்களா, அதில் அப்படியே எடுத்துறோம். இந்த மாதிரி டோட்டலாக 19 டைம்ஸ் ஆகிடும். எவ்வளோ டைம், 19. இப்போ நான் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 19 ஹெச்டிசி போடணும். 1 2 போட்டாச்சு. 3 ஒவ்வொரு தடவையும் 3 லூப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்ன பண்ணேன், 6 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டேன். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்லாம் ஹெச்டிசி போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டைட்டாக போடணுங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் பின்னோம்னா ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், ஒரு சுற்றுறேன், பேக் லூப்பில் விடுறேன், எடுக்கிறேன், 3 ஸ்டிச்சஸ் வழியாகவும் இப்படி இழுத்துறேன். இது ஒரு ஹெச்டிசி. பேக் சைடை இப்படி விடுறேன், இப்படி எடுக்கிறேன், 3 வழியாகவும் இழுத்துறேன், இப்படி சுற்றுறேன். நான் ரொம்ப டைட்டாக இழுத்து போட்டுட்ருக்கேங்க. இப்படி எடுக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி சுருங்கி வருது. ஓகேங்களா, இதே போல் 19 டைம்ஸ் போடுங்க. ஒரு சுற்றணும், பேக் லூப்பில் இப்படி விடணும், இப்படி எடுக்கணும். 3 லூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 லூப்ஸ் வழியாக இப்படி எடுத்துடணும். இதே போல் டோட்டலாக 19 டைம்ஸ் போடுங்க. பாருங்கள், போட்டு வந்தாச்சு. நம்ம டைட்டாக போட்டங்காட்டிக்கு சுற்றிகிட்டே வருது. பாருங்கள், மொத்தமாக ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரூஷே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 19 ஹெச்டிசி போட்டிருக்கேன். ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. சரிங்களா, இப்போது 6 சிங்கிள் க்ரூஷேவும் 19 அதாவது 19 ஹாஃப் டிசியும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் எப்படின்னு பாருங்கள், ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஹெச்டிசி, அதாவது ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள், ஒரு டைம் போட்டேன், சேம் ஸ்பேஸில் இன்னொரு ஹெச்டிசி. புரிஞ்சுதுங்களா, இந்த பேக் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒர்க் பண்ணி முடிக்கும்போது பாருங்கள், ஒரே ஸ்பேஸில் 2 ஹெச்டிசி போட்டிருக்கேன். புரிஞ்சுதுங்களா, ஒரே ஸ்பேஸில் 2 ஹெச்டிசி போட்டிருக்கேன். அடுத்த செயினில் 3 ஹெச்டிசி போடுறேன். இதில் 2 போட்டிருக்கேன், அடுத்ததில் 3. 1 சேம் ஸ்பேஸ். பாருங்கள், நான் ஸ்டிச்சஸ் மாற்றல, அந்த சேம் இதுக்குள்ளேயே விடுறேன். அதில் 3 2 பாருங்கள், அடுத்தது சேம் ஸ்பேஸில் இன்னொன்று. சரிங்களா, ஒரு இதில் 2 ஹெச்டிசி போட்டோம்,
பாருங்கள் இதில் 2 ஹெச்டிசி போட்டிருக்கோம் ஒரு ஸ்டிச்சில், அடுத்த ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 3 ஹெச்டிசி, 1 2 3, அதுக்கு அடுத்ததில் 2 ஹெச்டிசி. ஏன்னா பேக் வந்து நம்ம கீழே வந்து கொஞ்சம் அகலம் வரணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் கொடுக்குறோம். அந்த இன்க்ரீஸும் நீங்கள் நிறைய இடத்துல கொடுக்க வேண்டாம், 2 ரோ மட்டும்தான் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணும், 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த லைனை. முதல்ல 6 சிங்கிள் க்ரூஷே போட்டோம், அதுக்கு அடுத்தது 19 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டோம். சரிங்களா, அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டிச்சில் வந்து 2 ஹெச்டிசி போட்டோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி போட்டோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 3 ஹெச்டிசி போட்டோம், அதுக்கு அடுத்ததில் 2 ஹெச்டிசி. இப்போ இந்த 4 ஸ்டிச் மட்டும்தான் இன்க்ரீஸ். நல்லா பார்த்துக்கோங்க, 4 ஸ்டிச் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஒன்றில் வந்து 2 ஹெச்டிசி போட்டோம், ஒன்றில் 3 போட்டோம், அடுத்ததுலேயும் 3 போட்டோம், அதுக்கு அடுத்ததில் 2. சரிங்களா, அந்த 2 முடிச்சுட்டு அடுத்தது 19 ஹெச்டிசி. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 சொல்லிவிட்டு நம்ம இந்த சைடு 19 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி 19 ஹெச்டிசியும் 6 சிங்கிள் க்ரூஷேவும் வரணும். அப்போ தான் கவுண்ட் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள் 19 ஹெச்டிசி கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 1 2 3 4 5 6 7 இதே மாதிரி 19 வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள் டோட்டலாக 19 போட்டு வந்தாச்சு. இந்த நேர் மட்டும் நம்மளுக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த நேர் மட்டும் நம்மளுக்கு இப்படி வளைஞ்ச மாதிரி, ஏன்னா இங்கே மட்டும் நம்ம இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இங்கே வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த 19 முடித்ததையும் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 கரெக்டாக நம்மளுக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 6ல் வந்துட்டு சிங்கிள் க்ரூஷே மட்டும் எப்படிங்க, இது நீங்கள் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கடைசி 6 ஃபஸ்ட்டு 6 இந்த 2 மட்டும் நம்மளுக்கு சிங்கிள் க்ரூஷே, 6 மட்டும் கவுண்ட் வச்சுக்கோங்க. இது பேக்கோட பார்டர் மாதிரி வரும். சரிங்களா, 1 2 3 4 5 6 ஓகேங்களா. அப்புறம் ஒரு செயின் போடுறேன், அப்படியே திருப்புறோம் நம்ம ஒர்க்கை. திருப்பிட்டு மறுபடியும் எல்லா டைமும் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். பேக் லூப்பில் ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரூஷேஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 பாருங்கள் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுறோம். பின்ன ஃபுல்லாக நீங்கள் இதில் எதுவுமே கவுண்ட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாகவே ஹெச்டிசி போட்டுவாங்க. ஏன்னா ஒரு ரோ இன்க்ரீஸ் போட்டோம்னா அடுத்த ரோ இன்க்ரீஸ் போட முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சுருக்கம் ஆயிரும். அதனால் ஒரு ரோ இன்க்ரீஸ் போட்டால் அடுத்தது வந்து நார்மல் ரோ தான் ஒர்க் பண்ணும். அதனால் ஃபுல்லாக ஹெச்டிசியே போட்டுவாங்க. ஹெச்டிசி போட்டு வந்துட்டு இந்த கடைசி 6 இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 5 6 இந்த 6 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஹெச்டிசி போட்டு வந்துட்டு கடைசி 6 வந்து சிங்கிள் க்ரூஷே போடணும். ஓகேங்களா, பாருங்கள் கடைசியில் 6 இருக்குது, அதோட நான் வந்து அதாவது ஹெச்டிசி போட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து நான் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டேன், அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹெச்டிசி போட்டு வந்தேன். இப்போ லாஸ்ட்டு 6 கிட்ட வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து சிங்கிள் க்ரூஷே 6 சிங்கிள் க்ரூஷேஸ் 1 நல்லா டைட்டாக இழுத்து போட்டிருக்கேங்க. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். 2 3 4 5 6 ஃபுல்லாக பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பாருங்கள் இந்த பேக்கில் உள்ளன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம்னா நல்லா இருக்காதுங்க. இந்த மேக்ரமே த்ரெட்ஸு, காட்டன் த்ரெட்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பர்ஸ் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு லைஃபும் நல்லா வரும். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ பேக் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து வரும். இந்த நேர் டிசைன் பாருங்கள்,
இது இன்க்ரீஸ் பண்ணங்காட்டிக்கு இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இன்க்ரீஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பேக் வந்து அகலமாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக இப்போது அடுத்த ரோவும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அடுத்த ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஒரு ரோவோட இன்க்ரீஸ் முடிஞ்சிடும். கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ பார்க்காம நீங்கள் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ண முடியாது. வீடியோ வந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்க்கவே நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேமராலாம் நீங்கள் வீடியோ பார்க்காம நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா நான் சொன்னதை, அதை அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணவே நீங்கள் நிறைய வந்து பேட்டர்ன்ஸை பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு 6 வந்து சிங்கிள் க்ரூஷேஸ் போடுறேன். எப்பவுமே ஃபஸ்ட் ஆரும் லாஸ்ட் ஆரும் சிங்கிள் க்ரூஷே. எல்லாமே பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். 2 3 4 5 6 பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு 22 ஹெச்டிசி போடணும். எவ்வளோ போடணுங்க? 22. ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ 19 ஹெச்டிசி போட்டு இன்க்ரீஸ் போட்டோம். இங்கே வந்து 22 ஹெச்டிசி போட்டு இன்க்ரீஸ் போடணும். ஓகேங்களா? 22 ஹெச்டிசி போட்டு வாங்க. பேக் லூப்பில் தான் பாருங்கள். 1 2 பாருங்க, 6 சிங்கிள் குரோஷே. இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு இப்படி சின்னது தான் வரும், ஏன்னா நம்ம இங்கே சிங்கிள் குரோஷே தான் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 22 ஹெச்டிசி போட்டாச்சு. அடுத்தது இன்க்ரீஸ், இங்கே எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ இந்த ரோ அதே போல் தாங்க இன்க்ரீஸு. ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 ஹெச்டிசி போடுவோம். அதாவது ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஹெச்டிசி. ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஹெச்டிசி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 3 ஹெச்டிசி. 1 2 3. அடுத்ததில் 3 ஹெச்டிசி. 1 2 3. அதுக்கு அடுத்ததில் 2 ஹெச்டிசி. 1 2. பாருங்க, இந்த ரோ முடிச்சாச்சு. 6 சிங்கிள் குரோஷே போட்டேன், 22 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டேன். அப்புறம் ஒரு இதில் வந்து 2 ஹெச்டிசி, இன்னொரு இதில் 3 ஹெச்டிசி, அடுத்த ஸ்டிச்சில் 3 ஹெச்டிசி, அடுத்ததில் 2 ஹெச்டிசி. இப்போது அடுத்தது நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் 22 ஹெச்டிசி. இங்கே எப்படி 22 ஒர்க் பண்ணமோ அதே போல் 22 ஹெச்டிசி ஒர்க் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? கவுண்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுங்கள். இப்படி வந்து பேக் லூப்பில் பாருங்க, ஒரு ஹெச்டிசி டைட்டாக போடுங்க. ஸ்டிச்சஸ் வந்து நல்லா இழுத்து இழுத்து டைட்டாக போடுங்க. டோட்டலாக 22 ஹெச்டிசி போடுங்க. 22 ஹெச்டிசி போட்டு வந்தாச்சு. அடுத்ததில் 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே. பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6. சரிங்களா? அடுத்தது இனி அவ்வளோதான், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ரவுண்ட் முடிஞ்சது. பேக் ஷேப் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்துடும். இனி அடுத்தலாம் இன்க்ரீஸ் கொடுத்தோம்னா அப்படியே இறங்கி இறங்கி ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் எல்லாமே. இனி வந்து நார்மலாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். டோட்டலாக உங்களுக்கு வந்து பிரெத் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹேண்ட்பேக் ஸ்லிங் ஹேண்ட்பேக் இருக்கும் இல்லைங்களா? ஸ்லிங்னா இந்த சைட் பேக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. இது வந்து கவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ இந்த இவ்வளோ வரைக்கும் தான் நம்மளுக்கு பேட்டர்னே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், 55 செயின் போட்டோம். அதுக்கு அடுத்தது 54 சிங்கிள் குரோஷே போட்டோம். அதுக்கு அடுத்தது 6 சிங்கிள் குரோஷே போட்டு 19 ஹெச்டிசி போட்டோம். அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ரவுண்டு போட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் 19 போட்டு 6 போட்டு முடித்தோம். அடுத்த ரோ வந்து சிம்பிளாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி, லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் மட்டும் 6 சிங்கிள் குரோஷே போட்டோம். அதுக்கு அடுத்த ரவுண்டு இன்க்ரீஸ் போட்டோம். ஓகேங்களா? இன்னி வர ரவுண்ட்ஸ் எல்லாமே
ஆறு, அதாவது இன்னி வர ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க. இன்னி வர ரவுண்ட்ஸ்லையெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்க, இப்படி பேக் லூப்பில் முதல்ல வந்து ஒரு செயின் போட்டு தான் திருப்பணும். எப்பவுமே ஸ்டார்டிங்கில் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுருங்க. அப்புறம் பேக் லூப் எல்லாமே பேக் லூப் தான். அப்புறம் பேக் லூப்பில் ஃபுல்லாக இந்த கடைசி வர வரைக்கும் ஹெச்டிசியாக போட்டுவாங்க. கடைசி 6ல் வந்து சிங்கிள் க்ரூஷே போடுங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு செயின் போட்டு திருப்புங்க. ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு 1 2 3 4 5 6 இந்த 6 வரைக்கும் சிங்கிள் க்ரூஷே மட்டும் போடுங்க. மற்றதில் எல்லாத்துலேயும் ஹெச்டிசி போட்டுவாங்க. இங்கே கடைசி 6 வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு 6ல் மட்டும் சிங்கிள் க்ரூஷே போடுங்க. ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணுங்கள். இதே ஒர்க்கை திருப்பி பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு பிரெத் வந்து எவ்வளோ வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் ஆரும் லாஸ்ட் ஆரும் மட்டும் சிங்கிள் க்ரூஷே, மற்றதெல்லாம் ஹெச்டிசி. இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவும் கிடையாது. இதிலிருந்து நீங்கள் ஒரு ஷேப் கொண்டு வர வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இதே மாதிரி நான் வந்து எனக்கு எவ்வளோ ரோஸ் தேவைப்படுதோ அவ்வளோ ரோஸ் போட்டுட்டு கடைசியில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இது வரைக்கும் லென்த்து போட்டு வந்தாச்சு. நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ண ரோஸ், லாஸ்ட் ரெண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண ரோஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் 11 ரோஸ், அதாவது இந்த இன்க்ரீஸை விட்டுட்டு சென்டரில் மட்டும் 11 ரோஸ் போட்டிருக்கேன். ஹூக் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது